வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாராவது உங்ககிட்ட நீங்க சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு பாத்திரமே கழுவ வேண்டாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லா பாத்திரத்தையும் கழுவி தொடச்சு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஜஸ்ட் அடுக்கினா மட்டும் போதும்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, எனக்கு ரொம்ப குஷியா இருக்கும். எனக்கு பாத்திரம் கழுவுறது சுத்தமா பிடிக்காது. ஆனா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நிறைய பாத்திரம் சேர்த்துட்டே இருக்கும். ஸோ நிறைய வேல்யூபிள் டைம் வந்து கிச்சன்லேயே போயிடும். ரொம்ப வருஷமாக என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு டிஷ்வாஷர் வாங்கிக்கோ. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் வந்து எக்ஸ்பென்சிவ் தாங்க. 600லேருந்து 800 வரைக்கும் கேட்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ அதனால் அதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ் தான், அது ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படி தான் வந்து ஒரு டிஷ்வாஷர் வாங்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனால் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா தான் இது முன்னாடியே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு பல தடவை தோணியிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு ரிலீஃப் எனக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை கூட நம்மளால் முடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஷ்வாஷர் ரிவ்யூ தான். டிஷ்வாஷர் வந்து ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. டிஷ்வாஷர் வந்து பயன்படுத்துறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, ரொம்ப கிளியராக இல்லை. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டு யூட்டிலிட்டி ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் அப்புறமா லாண்ட்ரி ரெண்டுத்துக்குமே இங்கே தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஏனோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது கிச்சன் புதுசாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஷ்வாஷரோட ப்ரொவிஷனை வந்து கிச்சன்லேயே கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறமா லோட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்கு குழந்தைங்க வந்து என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. நீங்கள் இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிஷ்வாஷருக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். டிஷ்வாஷருக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி 2 புல் அவுட் ட்ராஸ் மெட்டல் ரேக்ஸ் இருக்கும். சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு பிளேட் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்பூன்ஸ்லாம் வந்து செட் பண்ணுறதுக்காக. இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 ஃப்ளாப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3rd செட்டிங் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அது இல்லாமல் வந்து ஒரு பாஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு செகண்ட் ரேக்கில் வச்சுக்கலாம். இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் அடைக்கும். எனக்கு வந்து இங்கே சைடில் செட் பண்ணுறதே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரேக்கை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு செகண்ட் ரேக்கை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் ரேக்கில் யூஸ்வலாக வந்து கப்ஸ், ஸ்பூன்ஸ், அப்புறமா பவுல்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேக்கில் செட் பண்ணிக்கலாம். இந்த கப்பை பாருங்கள், இது வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது. அந்த டீ கப் தான் இது. எல்லா கப்புமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வாஷ் ஆகி வருதுன்றது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக செராமிக் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் வந்து ரொம்ப சீப், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நம்ம ஊர் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ பசங்க வேறு வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களால வந்து இந்த செராமிக் பாத்திரம் இப்போ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ அதிகமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ செகண்ட் ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேக் மாதிரியே தான், புல் அவுட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கும், மேலேயும் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக தான் வாட்டர் வந்து நல்லா ஹை ப்ரெஷரில் டிஸ்பென்ஸ் ஆகும். அதில் தான் இந்த வாஷிங் ப்ராசஸ் நடக்குது. இந்த ஃபேன் வந்து எப்போவுமே நம்ம வந்து பாத்திரம்லாம் லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இந்த ஃபேன் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுதா, இல்லை ஏதாவது பாத்திரத்தில் இடிக்குதான்றது நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிஷ்வாஷரை வந்து ஆன் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது பிளேட்டில் வந்து ஏதாவது கருவேப்பிலை அந்த மாதிரி ஏதாவதுலாம் நம்ம விட்டுருந்தோன்னா அது வந்து இங்கே ட்ரெயினில் வந்து செட்டில் ஆகிடும். இது வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் இருக்கும். அந்த சாஃப்ட்னர் சால்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து போட்டு வைக்கணும். இந்த சால்ட் வந்து நம்ம வந்து கம்பல்சரி போடணுன்ற அவசியம் இல்லை, ஹார்டாக இருந்தால் மட்டும் போட்டால் போதும். எங்கள் ஏரியாவில் வந்து அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அது செய்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து இந்த டிஷ்வாஷருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் கெட்டு போயிடும். ஃபுல்லாக நொர வந்துடும் அதில். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷருக்குன்னு இருக்கிற சோப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்ன்ற பிராண்ட் இது. இதில் வந்து சால்ட், அப்புறமா டிஷ்வாஷிங் லிக்விட், அப்புறமா வந்து ஒரு ஷைன் லிக்விட் எல்லாமே இதில் வந்து கம்பைண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சால்ட் அப்புறமா நம்ம செப்பரேட்டாக அந்த ஷைன் லிக்விட் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற கேவிட்டி வந்து அதுக்காக ஷைன் லிக்விட்காக தான் கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஃபினிஷ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது செப்ரேட்டாக வந்து ஒன்று ஒன்றா போடணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் அப்புறமா அதோட ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். இப்போ வந்து செகண்ட் ரேக்கில் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் அடுக்கிடுவோம். இது பாருங்கள் டீ பாத்திரம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டீ தூள் இருக்காது. எப்போவுமே நம்ம வந்து டிஷ்வாஷருக்குள்ளே நம்ம ஏதாவது அடுக்கும்போது அதை வந்து ஒரு தடவை வெறும் தண்ணியில் அலசிட்டு அதுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கையால் தட்டி விட்டுருங்க. தேய்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த சாதம் வடித்த பாத்திரம் பாருங்கள், இது வந்து நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அந்த கஞ்சி தண்ணி வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், அதை அப்படியே தான் வைக்கிறேன். இப்போ இந்த குக்கர் வந்து பருப்பு வேக வச்ச குக்கர் வந்து பருப்பு எடுத்த உடனே ஜஸ்ட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே செட் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரம் வந்து நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப க்ளீனாக வருங்க. இந்த மாதிரி வந்து பிளேட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து செட் பண்ணும்போது நல்லா நடுவில் வந்து கேப் இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த தோசை மாவு பாத்திரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவோடு தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்றது நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபேன்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்றது பார்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்துக்கு மேலே இடிக்கக்கூடாது. இடித்ததுன்னா டிஷ்வாஷர் வந்து ஒர்க் ஆகாது. சோப்பை வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து யார் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்களோ அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா டிஷ்வாஷர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் வாஷ் இருக்கும், அப்புறமா ஒரு வாட்டர் வாஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு செராமிக் பாத்திரம் ஜஸ்ட்டு தட்டு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வந்து 1.5 மணி நேரத்துக்கு இருக்கிற செட்டிங்ஸ் தான் எப்போவுமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ வாஷிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது நல்லா ஹாட் வாட்டரில் தான் இது வாஷ் பண்ணுது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஆவி உள்ள நிறைய ஸ்டீம் இருக்கும். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா பாத்திரம்லாம் நல்லா ட்ரையாகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த கப்பெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் டீ பாத்திரம் இதெல்லாம் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. எல்லா பாத்திரமுமே ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்கு. தோசை மாவு பாத்திரம் எல்லாமே க்ளீனாக வந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, சாதம் வடித்த பாத்திரம் இப்போ பாருங்கள் அந்த கஞ்சி தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக போகலை. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பாத்திரம் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை தண்ணியில் நனைச்சிட்டு வச்சிங்கன்னா அந்த க்ளீனிங் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பாத்திரம், டீ பாத்திரம் எல்லாமே நல்லா க்ளீனாகவே வருங்க. நம்ம வந்து இது க்ளீன் ஆகாது அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வைக்கிற பொசிஷன் அப்புறமா அந்த பாத்திரம் வந்து எவ்வளோ தூரம் ட்ரையாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ வந்து ரொம்ப தீஞ்ச பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஜஸ்ட்டு க்ளீனிங் மட்டும்தான் ஆகும். அந்த தீஞ்ச அந்த கரையெல்லாம் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து கையில் தேய்க்க வேண்டியது இருக்கும். ஸோ மற்றபடி ஸ்டீலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். டிஷ்வாஷருக்குள்ளே ஒரு சில பாத்திரம் வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது என்னன்றது இப்போ சொல்கிறேன். முதல் விஷயம், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற செராமிக், அப்புறமா கிறிஸ்டல் வேர், அப்புறமா கோல்ட் பிளேட்டட் பிளேட்ஸ், கட்லரி அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து வைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ப்ராசஸில் டேமேஜ் ஆகிடும். வுடன் ஸ்பேட்டுலாஸ், வுடன் கட்டிங் போர்ட்ஸ் இதெல்லாம் கூட வைக்காதீங்க. அந்த கேப்சியூலோட ஸ்மெல் வந்து இது வந்து அப்சார்ப் பண்ணிடும். அதே போல் சிலிக்கானில் பண்ண ஸ்பூன்ஸ், அப்புறமா பேக்கிங் மோல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
அலுமினியம் குக்வேர் இதுக்குள்ளே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பிளாக்காக வந்து அது மாறிடும். ஸோ அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து கண்டிப்பாக பாத்திரம் வந்து டேமேஜ் ஆகிடும். நான்ஸ்டிக் குக்வேர் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக் குக்வேர் பேசிக்லி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியமில் தான் செஞ்சுருக்கு. அதுக்கு மேலே வந்து அவங்க டெஃப்லான் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. காலப்போக்கில் அந்த டெஃப்லான் கோட்டிங் அப்படியே டேமேஜ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாகவே அந்த பாத்திரம் வந்து கெட்டு போயிடும். அனடைஸ் பாத்திரம் கூட சேம் தான். யூஸ் பண்ணலான்லாம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் அது கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் வாங்க சாப்பிடலாம்.